டெல்லிக்கு போன முதலமைச்சர் விஜய் ஏன் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கல அப்படிங்கிற பெரிய கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி மறுபடியும் அவருக்கான 20 தொகுதிகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் பரவிட்டு இருக்கு. நீங்க சட்டமன்ற தேர்தல் என்ன வேணா நடக்கட்டும், ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 20 தொகுதிகள் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து முதல்வர் விஜய்க்கு அழுத்தம் கொடுத்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கான். உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அப்படின்னா முக்கியமான மேயர் பதவிகள் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து மிகப்பெரிய அழுத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கான். இந்த காரணத்தினால தான் டெல்லி போயிருந்த முதல்வர் விஜய் என்னதான் மதிய உணவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாலும் எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு வந்ததுக்கு ஒரே காரணமா இருக்குமோ அப்படிங்கிற கோணங்கள்ல யோசிக்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது முதலமைச்சரா பொறுப்பேற்ற விஜய் பிரதமர் அவர்களை போய் பார்த்து வெறும் 10 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. அதுல என்ன மாதிரியான விஷயங்களை பேசியிருப்பாங்க அப்படின்னு கூட தெரியல. எதை எடுத்து சொல்லியிருப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்குள்ள நடந்திருக்கும், இல்ல சும்மா நான் முதல்வர் ஆயிட்டேன் அப்படிங்கறதுனால பேசிட்டு போயிருக்காரா அப்படிங்கிற சர்ச்சைகளும் கிளம்பி இருக்கு.